ஒரு ஆணுடைய உடம்புலேயும் பெண்ணுடைய உடலிலேயும் இந்த உரு தரிக்கிற ஒரு மையம், அது குறியீடுகள். ஆண் குறி என்றும் பெண் குறி என்றும் சொன்னார்கள். இயற்கையின் படைப்பிலேயே ரொம்ப அற்புதமாக மறைவிடத்தில் அற்புதமாக அடிபடாமல் வெளியிலேருந்து எந்த பொருளாலும் பாதிக்கப்படாத ஒரு இடத்தை கண்டுபிடிச்சி அங்கே அந்த உயிர் தரிக்கிற ஒரு உணர்வு மையத்தை உருவாக்கி அங்கே ஒரு காற்று செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அங்கே செயல்படுகிற அந்த காற்றை நாம் கவனமாக மேலேற்றுதல், அதுதான் ஒரு டெக்னிக், அது ஒரு தந்திரம், அது ஒரு முயற்சி, அது ஒரு பயிற்சி. முறையாக பயின்றவர்களுக்கு சென்று பயிலுதல் வேண்டும். அங்கே இருந்து அந்த காற்றை மேலேற்றுவதற்கு வழி தெரியாது. தெரிந்தவர்களை அணுகி தேர்ந்து அந்த பயிற்சியை மேற்கொள்ளுதல் வேண்டும். அதற்கு மலஜல உபாதிகள் கிரமமாக கழிக்கிறவங்களாக இருக்கணும். மலைக்குடலில் மலம் இருக்கக்கூடாது, மலை சுற்றி ஜல சுற்றி வேணும். உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே. எதனால் இருத்தி? கருத்தினால் இருத்தி. நீங்கள் கட்டை விரலை வச்சுக்கிட்டு இழுத்து பிடிக்கிறதெல்லாம் இல்லை. கருத்தினால் இருத்தியே கபாலம். கபாலன்னா எது? மண்டை. இந்த தலைக்கு கபாலன் பேர். இது உள்ள ஈஸ்வரன் இருக்கிறான், அதான் கபாலீஸ்வரர்னு பேர் வச்சாங்க. கபாலி. இந்த கபாலத்துக்குள்ள உணவு இருக்கு. அந்த உணவு ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் தான் கிடைத்தது. அதான் அந்த கபாலம். ஓட்டில் பிச்சை எடுத்தாங்க. எந்த ஓட்டில்? மண்டை ஓட்டில் பிச்சை எடுத்தார்னு வருது. சிவனுடைய வாழ்க்கை வரலாறு படிங்க, சிவபுராணம் பாருங்க. மண்டை ஓட்டில் பிச்சை எடுத்தாராம். அங்கே தான் அன்னம்னா மேலே இருக்கிற இந்த பகுதிக்கு அண்ணன்னு பேர். உள்ளே அண்ணாக்கு தொங்குது இல்லையா, அந்த பகுதிக்கு அண்ணன்னு பேர். அங்கேருந்து அமுதம் இந்த உடலுக்கு கிடைக்குமேயானால் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்தேன்னு வள்ளல் பெருமான் எழுதுவார். திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க. அன்னம் பாலிக்கிற இடம் அதுதான். அங்கே தான் அன்னம் என்ற அமுதம் இந்த உடலுக்கு கிடைக்கும். அதுதான் அன்னபூரணின்னு பேர். சுவாசம் எப்பொழுது பூர்ணமாகிறதோ அப்பொழுது அங்கே அன்னம் கிடைக்கும். சுவாமி சிவானந்த பரமேஸ்வரன் அதையே எழுதுவார். அன்னம் என்பது உலகியல் மக்கள் சொல்லுகின்ற இந்த அன்னம் அல்ல. இந்த அன்னத்தை புசித்து கொண்டிருக்கும் வரை மரணம் உண்டு. மேலே அந்த அன்னத்தை என்று புசிக்கிறானோ அவனுக்கு மரணமில்லை என்று சுவாமி எழுதியிருக்கிறாங்க, அகத்தியர் எழுதியிருக்கிறார். நாமெல்லாம் பார்க்கணும், அந்த அன்னத்திற்காக முயற்சி எடுக்கணும். அன்னம் பாலிக்கும் திருத்தில்லை அப்படின்னு எழுதுறாங்க. 2 புறங்களுக்கு மத்தியில் இந்த மண்டை ஓடு தான். அதான் அந்த மண்டை ஓடதான் கபாலன்னு சொன்னாங்க.